வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விருதுநகர் மாவட்ட தோட்டக்கலை துறையின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இம்மாவட்ட தோட்டக்கலை துறையின் துணை இயக்குனர் பி. ராஜன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வெங்காயம் கோ5 விதை உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் சாகுபடி செய்த சேலம் மாவட்டம் புத்தூர் அக்ரஹாரம் கிராமத்தை சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர். ராஜா அவர்கள் தரும் அனுபவ தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. இன்றைய தாவர பகுதியில் மொச்சை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலை பிரதேச மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலை பயிர்களில் வெங்காயம் முக்கிய இடம் பெறுகிறது. ஏனெனில் இதன் பயன்பாடு மற்றும் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இதன் காரணமாக சாகுபடி செய்வதும் அதிகரிக்கின்றது. வெங்காயம் கோ5 என்ற ரகமானது பரவலாக சாகுபடி செய்யக்கூடிய ஒன்றாகும். இதில் விதை உற்பத்தி செய்வதன் மூலம் அதிக லாபம் பெற முடிகிறது. சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வெங்காயம் கோ5 விதை உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி பெற்று பயனடைந்த சேலம் புத்தூர் அக்ரஹாரம் கிராம வேளாண்மையாளர் ஆர். ராஜா அவர்களை சந்தித்த போது, எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து வெங்காய சாகுபடி செஞ்சுட்டு வரோம். அப்படி வெங்காய சாகுபடி செய்யும் போது ஒரு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட 500 கிலோ வெங்காயம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு கிலோ வந்து 20 ரூபானா கூட 500 கிலோவுக்கும் வெங்காயம் மட்டும் 10,000 ரூபா ஆகுது. இந்த சூழ்நிலையில் 2010-11 தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட KOON5 என்ற விதை மூலமாக நாற்று விட்டு நடவு செய்யக்கூடிய இந்த வெங்காயத்தை சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவு நிலையத்தின் மூலமாக எனக்கு செயல் விளக்கு திறலுக்காக 1 ஏக்கருக்கு தேவையான விதைகள் வழங்கினார்கள். இதன் மூலமாக நாற்று விட்டு நடவு செய்தேன். நாற்று 45 நாள் வயது உடையது. நடவுயில் தயார் செய்வதற்கு 2 அல்லது 3 முறை உழவு செய்ய வேண்டும். முதலாக 5 கலப்பை விட்டு நன்காக உழவு செய்ய வேண்டும். முடிந்தால் ஒத்த கலப்பை என்கின்ற உளிக்கலப்பையை பயன்படுத்தினால் நல்ல மகசூல் கிடைக்கும். 1 அடிக்கு பார்ப்பிடித்து 10 சென்டிமீட்டர் இடைவேளையில் நாற்றை 45 நாள் வயது உள்ள நாற்றை பிடுங்கி நடவு செய்ய வேண்டும். நடவு செய்வதற்கு முன் அடி உரமாக DAP 2 மூட்டையும் பொட்டாஸ் 1 மூட்டையும் அடி உரமாக கொடுத்து நடவு செய்தால் பயிர் நல்ல வளர்ச்சி, வேர் பிடித்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதன் பின் முதல் களையாக 25 to 30 நாளில் முதல் களை எடுத்து மேல் உரமாக யூரியா, பொட்டாஸ் இட வேண்டும். அப்போதான் பயிர் நல்ல வளர்ச்சி பெற்று தண்டு நல்ல ஊக்கமாக வந்து எந்த அளவுக்கு தண்டு நல்ல வளர்ச்சி பெறுகிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த KOON5 என்ற வெங்காயம் நல்ல பெரிதாக கிடைக்கும்.
இப்படி சாகுபடி செஞ்சு கொண்டு இருக்கும்போது எனக்கு 8 டன் வெங்காயம் கிடைத்தது. அடுத்த ஆண்டு நான் வெங்காயம் செய்வதற்கு விதை கேட்டபோது ஏன் நாம் வெளியே வாங்க வேண்டும் எண்ணத்தில் நமது சேலம் மாவட்ட வேளாண் அறிவு நிலையத்தை நாடி கேட்கும்போது எனக்கு ஒரு பயிற்சி வழங்கினார்கள், விதை உற்பத்தி பயிற்சி வழங்கினார்கள். அதன் மூலமாக நான் விதை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தேன். இந்த விதை உற்பத்தி செய்ய என்ன தேவை என்றால், முதலாக நாம் நாற்று விட்டு எடுத்து வைக்கப்பட்ட வெங்காயத்தை அது வயலில் காயாக நடவு செய்ய வேண்டும். அந்த காயிலிருந்து வரக்கூடிய நடவு செய்து வரக்கூடியதான் அதிக பூ பூக்கும் தன்மை உடையது. நாற்று விட்டு பயிர் செய்தால் பூக்கள் கம்மியாக வரும். அதனால் முதல் தடவை நாற்று விட்டு நடவு செய்யும் போது விதைக்காக பயன்படுத்தாமல் 2வது முறையாக நாம் அந்த காயை எடுத்து பயன்படுத்தினால் அதிக பூக்கள் வந்து அதிக விதைகள் உற்பத்தி ஆவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 40 கிலோ விதை கிடைக்கும் நமக்கு. இது வெளியிலே நாம் வெளியில் வாங்கினால் 1 கிலோ வெங்காயம் 3000 ஆகிறது. நான் என்னுடைய தேவைக்கு போக சக விவசாயிகளுக்கு 2500 ரூபாய் விகிதம் வழங்குகிறேன். இந்த விதை மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ON5 என்ற ரகம் நல்ல பெரிதாகவும் கவர்ச்சியாகவும் நல்ல நிறமாக உள்ளது. பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. இதனால் வியாபாரிகள் நம்முடைய நாடி தோட்டத்திலேயே இந்த காயை கொள்முதல் செய்கிறார்கள். நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் ஆர் ராஜா அவர்களை 09865711599 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. காலை மற்றும் மாலை வேளைகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் பருவகால திராட்சையில் கவாத்து செய்த 25 நாட்களில் 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் சூடோமோனஸை கலந்து தெளிக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் அதிக காற்றிலிருந்து 5 மாதங்களுக்கு மேலான வாழையினை முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி பொள்ளாச்சி பகுதியில் நிலக்கடலில் களை எடுக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினால் தற்போது நடப்பட்ட மஞ்சள் கிழங்குகள் அழுகிவிடாமல் தவிர்க்க போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்பட்ட மழை பெறப்பட்டவுடன் பயிரில்லாத நிலங்களை மீண்டும் உழவு செய்து களை வளர்வதை தவிர்க்கவும். நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மிளகு செடியில் வாடல் நோயை தடுக்க 25 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி, 25 கிராம் சூடோமோனஸ் மற்றும் 500 கிராம் வேப்பம் புண்ணாக்கு கலந்து இடவும். மரவகை பயிர்களை நடவு செய்ய இது உரிய தருணமாகும். நடவின் போது கன்றுக்கு 50 கிராம் வேர் உட்பூசணமிட்டு நடவு செய்யவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மொச்சை சாகுபடி பற்றிய குறிப்புகள். பயிர் வகை தாவரங்களில் மொச்சை முக்கிய இடம் பெறுகிறது. இது வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடியதாகும். மிக குறைந்த பராமரிப்பு உடையதாகவும் உள்ளது. இதன் சாகுபடி குறிப்பு பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் நீலகிரி தவிர அனைத்து மாவட்டங்களிலும் வருடம் முழுவதும் பயிர் செய்யக்கூடியது. பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ1 மற்றும் கோ2. தனிப்பயிர் மற்றும் கலப்பு பயிராக சாகுபடி செய்ய ஏற்றது. பச்சை காய்களை பறித்து காய்கறியாகவும் பயன்படுத்தலாம். சராசரியாக கோ2 ரகமானது 1 ஹெக்டருக்கு மானாவாரி விதைப்பில் 900 கிலோவும் இரவை விதைப்பில் 1400 கிலோவும் விளைச்சலும் தரக்கூடியது. மேலும் விவரம் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதள முகவரியை பார்த்து பயன்பெறுவோம். தொடரும் தகவல் நேரத்தில் இஃப்கோ உழவர் தொலைத்தொடர்பு நிறுவனம் வழங்கும் சேவைகளின் முன்னோட்டம் குறித்து அந்நிறுவன கிளை மேலாளர் வி அருண் அவர்கள் அளிக்கும் விவரங்கள். விவசாயிகளுக்கு முக்கியமான அவங்களுக்கு பயனுள்ள தகவல்களை பற்றி சொல்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுடைய நிறுவனம் இஃப்கோ கிசான் சஞ்சார் லிமிடெட். இது விவசாயிகளுக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்களை நேரடியாக பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ பொதுவாக விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட தகவல்கள் தேவைப்படுது. ஆனால் அதுக்குண்டான தகவல்கள் அவங்க எங்கே போய்
பார்க்கணும், எங்கே போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. மற்றொரு பக்கம் அரசாங்கம் பல சலுகைகள், வங்கி கடன் உதவிகள், பல கால்நடை பராமரிப்புக்கு உண்டான மருத்துவ குணங்கள், இப்படி பல தரப்பட்டு விஷயங்கள் வந்து அரசாங்க பகுதியிலேருந்து கொடுத்துட்ருக்கோம். பட் ஆனால் அதுவும் வந்து விவசாயிகளுக்கு கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் சேரதில்லை. ஸோ எங்களோட நிறுவனம் இந்த ஒரு கேப்பை, இந்த ஒரு விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் ஒரு பிரதானமான குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டுட்ருக்கோம். இதை எப்படி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப்கோ கிசான் சஞ்சார் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் இந்த தகவல்களை சேகரிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு குழு அமைச்சு, அந்த குழு அவங்க வந்து அரசாங்க சலுகைகள், வங்கி கடன் உதவிகள், கால்நடை பராமரிப்பு, இது இல்லாமல் இயற்கை விவசாயம், பூச்சி மருந்து எப்படி உபயோகப்படுத்துறது, உரங்கள் எப்படி பயன்படுத்துறது, இப்படின்ற பல தரப்பட்ட தகவல்களை சேகரித்து அவங்க இன்றைக்கி விவசாயிங்களுக்கு ஒரு சிம் கார்டு மூலயமா அதை கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு தகவல்களையும் இஃப்கோ கிசான் சஞ்சார் லிமிடெட் ஒரு இலவசமாகவே கொடுத்துட்ருக்கோம். இது எப்படி செயல்பட்டுருக்குன்னா, அந்த விவசாயிக்கு க்ரீன் சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம் கார்டை நாங்கள் இலவசமாக கொடுத்துட்டுருக்கோம். அந்த க்ரீன் சிம் வச்சிட்ருக்க எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2லிருந்து 4 அழைப்புகள் அவங்களுடைய கைபேசியில் வரும். அந்த அழைப்புகளை அவங்க அட்டன் பண்ணி கேட்கும்போது அவங்களுக்கு தேவையான இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், கால்நடை பராமரிப்பாக இருக்கட்டும், அரசோடைய சலுகைகளாக இருக்கட்டும், வங்கி கடன் உதவிகளாக இருக்கட்டும், இப்படி பலதரப்பட்ட செய்திகளை நாங்கள் இலவசமாகவே ஒவ்வொரு நிமிஷம் ஆடியோ, அதாவது அவங்க குரல் மூலயமா கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய வடிவத்தில் உங்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டுருக்கோம். இதுக்காகவே இஃப்கோ கிசான் சஞ்சார் லிமிடெட் கிட்டத்தட்ட 31 டிஸ்ட்ரிக்ட், 31 மாவட்டங்களையும் தமிழ்நாடு சுற்றி பணியாற்றிட்டு இருக்கோம். இது இல்லாமல் எங்களுடைய கால் சென்டர் வந்து கோயம்புத்தூரில் 24/7 மணி அளவில் செயல்பட்டுருக்கோம். ஸோ இப்போது சிலர் வந்து பல சந்தேகங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து இந்த பயிர் வந்து எந்த காலகட்டத்தில் நான் வந்து பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி என்னுடைய விவசாய நிலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இந்த கால்நடை பராமரிப்பில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னுடைய விவசாய நிலத்துக்கு எந்த சலுகைகள் கிடைக்கும், இந்த மாதிரி பலதரப்பட்ட உங்களுக்குள்ளார இருக்கிற சந்தேகங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னே தெரியாமல் சில விவசாயிகள் இன்னமும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரி இஃப்கோ கிசான் சஞ்சார் லிமிடெட் ஒரு மொபைல் ஆப்பையும் வடிவமைச்சு, அந்த மொபைல் ஆப் மூலயமா உங்களுக்கு தேவையான பல தரப்பட்ட தகவல்களை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்றைக்கி விவசாயிங்க கூடவே ஒரு விவசாயி நிபுணர், ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க கூடவே இருந்தால் எப்படி விவசாயிக்கு உதவியாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த மொபைல் ஆப் வந்து நாங்கள் செயல்பட்டுருக்கோம். இந்த மொபைல் ஆப்பில் உங்களுக்கு வானிலை அறிக்கை, கால்நடை பராமரிப்பு, அதுக்கப்புறம் வண்டி விவரங்கள், அரசாங்க சலுகைகள், உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அதை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை அப்படியே உங்களுக்கு மொபைல் ஆப் மூலியமாகவே பதில் சொல்லுவாங்க. அது மூலிமா உங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இஃப்கோ கிசான் சஞ்சார் லிமிடெட் 2 வடிவத்தில் உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துட்டுருக்கு. ஒன்று குரல் மூலிமா, அதாவது வாய்ஸ் மூலிமா சிம் கார்டில் இலவசமாக செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2 மொபைல் ஆப். இது வந்து ஒரு விவசாயி நிபுணரை உங்கள் கூடவே வச்சிட்ருக்க மாதிரி எந்த சமயத்துலேயும் நீங்கள் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இதை பற்றின உங்களுக்கு தகவல்கள் வேணும்னா எங்களை நீங்கள் 9962394949 இந்த நம்பருக்கு டயல் செஞ்சு உங்களுக்கு தேவையான தகவல்களை மேலும் எங்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், அவரைக்காய் கிலோ 70 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் கிலோ 44 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் கிலோ 54 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்று 26 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 22 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 38 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 16 ரூபாய்க்கும், மல்லிகை கிலோ 120 ரூபாய்க்கும், முல்லை கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி கிலோ 120 ரூபாய்க்கும், அரளி கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 26.2 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 93.2% ஆகும். காற்றின் வேகம் மணிக்கு 3.7 கிலோமீட்டர் ஆகும். மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 44% ஆகும். மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 26 மில்லிமீட்டர் ஆகும். சூரிய கதிர்வீச்சு 448.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 884.8 ஹெக்டேர் பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 7.3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. தோட்டக்கலை பயிரான காய்கறி மற்றும் பழங்களில் வைட்டமின்கள் மற்றும் தாது பொருட்களின் அளவு அதிகமாக உள்ளது மற்றும் இவை மக்களின் அன்றாட பயன்பாட்டில் மிக முக்கிய இடம் பெறுகிறது. நமது அரசாங்கமானது தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் பல்வேறு செயல் திட்டங்களை அறிவித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் தோட்டக்கலை துறையின் மூலம் வழங்கி வருகிறது. இதில் ஒன்றான விருதுநகர் மாவட்ட தோட்டக்கலை துறையின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இம்மாவட்ட தோட்டக்கலை துறையின் துணை இயக்குனர் பி. ராஜன் அவர்கள். விருதுநகர் மாவட்டம் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3ல் ஒரு மாவட்டமாக பிரிஞ்சு விருதுநகர் மாவட்டம் இப்பொழுது செயல்படுது. இந்த மாவட்டத்தில் மொத்த பரப்பு 4,23,833 ஹெக்டேர். இதில் 1,23,000 ஹெக்டேர் விவசாய பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்பட வருது. இதில் இந்த மொத்த பரப்பில் 15,100 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்கள் மட்டும் சாகுபடி படப்படுது. இதில் பழங்கள், காய்கறிகள், பூக்கள், சுவைதானிய பயிர்கள், மரப்பயிர்கள்னு இத்தனை பயிர்களும் சேர்ந்து 15,100 ஹெக்டேர் சாகுபடி பண்ணப்படுது. இதில் பழங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக இங்கே மாமரம் இங்கே ராஜபாளையம், பத்ராயிருப்பு, சிறுவிழுத்தூர் இந்த 3 பிளாக்லையும் விவசாயம் பண்ணிக்கிட்டு வராங்க.
இது பரம்பரையாக விவசாயம் பண்ணுறது. இந்த இதில் வந்து பஞ்சவர்ணம் மற்றும் பங்கனப்பள்ளிங்கிற ரகம் வந்து நமது தமிழ்நாட்டில் வந்து ராஜபாளையம் சப்பட்டைங்கிற பேரில் வந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்க. இது வந்து ஏற்றுமதிக்கு ஏற்ற ரகம். ஹைதராபாத் அதாவது ஆந்திர பிரதேசத்துலேருந்து நிறையா வந்து ஏற்றுமதி ஆகிறது வந்து இந்த பங்கனப்பள்ளிங்கிற ரகம் தான், ராஜபாளையம் சப்பட்டை. இது தவிர வந்து கொய்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணங்கோயில் கொய்யானா இந்த ஊரில் வந்து ஃபேமஸ்ஸு தமிழ்நாட்டிலேயே. அது எங்கள் அரசு தோட்டக்கலை பண்ணையிலிருந்து தான் செடிகளை வந்து லக்னோ 49ங்கிற ரகத்தை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் சப்போட்டா ரகம், நெல்லி, வாழை இந்த பயிர்கள்லாம் பல பயிர்கள் சாகுபடி பண்ணப்படுகிறது. இது தவிர காய்கறி பயிர்களை வந்து 2200 ஹெக்டேர்லேருந்து 2500 ஹெக்டேர் சாகுபடி பண்ணுறாங்க. இது இல்லாமல் சுவைதானிய பயிர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிளகாய், கொத்தமல்லி இப்படி பயிர்களில் வந்து சாகுபடி பண்ணுறதுல வந்து 3300 ஹெக்டேருக்கு குறையாமல் சாகுபடி பண்ணுறாங்க. இது தவிர வந்து மலர்களில் வந்து ஜாஸ்மின் அதாவது மல்லிகை, குண்டு மல்லிங்கிற ரகம் வந்து அருப்புக்கோட்டை, காரியாபட்டி, திருச்சொலி இந்த பிளாக்கில் வந்து நிறையா சாகுபடி பண்ணுறாங்க. இந்த காரியாபட்டியில் சாகுபடி பண்ணுற மல்லிகை வந்து வெளிநாட்டுக்கு கூட எக்ஸ்போர்ட் ஆகுது. இங்கே வந்து 1700 வெறும் 700 ஹெக்டேரில் வந்து சாகுபடி பண்ணுறாங்க. இது இல்லாமல் மல்லிகை இல்லாமல் சம்மங்கி, கோழிக்கொண்டை, அரளி இப்படி பூவெல்லாம் சாகுபடி பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 15100 ஹெக்டேரில் வந்து தோட்டக்கலை பயிர்கள் மட்டும் சாகுபடி பண்ணுறாங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் இது வந்து மத்திய மாநில அரசு திட்டம் இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்திக்கிட்டு வரோம். மாநில அரசு திட்டம்னா ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம். இந்த திட்டத்தில் வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சிறிய குறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேர் வரையும், பெரிய விவசாயிகளுக்கு 4 ஹெக்டேர் வரையும் பழங்கள், காய்கறி விதைகளை வந்து மானியமாக கொடுக்குறோம். 40% மானியத்தில் கொடுக்குறோம். இந்த வருஷத்துக்கு வந்து 163 ஹெக்டேர் குறியீடு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 28 லட்சத்துக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்போ வந்து விவசாயிகள் வந்து காய்கறி விதைகளை, தக்காளி விதை, வீரியோட்டு காய்கறி விதைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் மத்திய அரசு திட்டம் வந்து 3 திட்டம் முக்கியமான திட்டம் செயல்படுத்துவது. இந்த மத்திய அரசு திட்டத்தில் வந்து நுண்ணீர் பாசன திட்டம், அந்த திட்டம் தான் முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தில் வந்து நுண்ணீர் பாசன திட்டத்தில் என்ன முக்கியமான பயன் என்னென்னா, குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக அளவு பரப்பளவில் வந்து சாகுபடி பண்ணலாம். செடிக்கு தேவையான நீரின் அளவை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அளவு அதே நேரத்தில் கொடுக்குறப்ப செடிகளோட வளர்ச்சி வந்து ஒரே மாதிரி இருந்து பூவும் பிஞ்சும் காய் இருக்கிறதுனால இந்த இது வந்து உற்பத்தி திறன் வந்து மகசூல் வந்து கூடுதலாக இருக்குது. தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் வந்து புதிய தொழில்நுட்பம், ஹை டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணுறதுக்காண்டி 5000 சதுர மீட்டரில் வந்து பசுமை குடில் அமைக்கிறதுக்கு வந்து இந்த திட்டத்தில் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து 4 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உதவி மூலமாக பணி ஆணை வழங்கப்பட்டு பணி வந்து ஒரு இது முடிஞ்ச நிலைமையில் இருக்குது. மீதி 3 விவசாயிகளும் பணியை தொடங்கியிருக்காங்க. ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 437 ரூபா 50 பைசா இது வந்து மானியம். இப்போ முழு விலைன்னா 935 ரூபா ஒரு சதுர மீட்டருக்கு. ஒரு விவசாயிக்கு வந்து 1000 சதுர மீட்டர்லேருந்து 4000 சதுர மீட்டர் வரை மானியம் கொடுக்கலாம். இது இல்லாமல் ஆர்ஏடிபி அதாவது மானாவாரி வளர்ச்சி திட்டம், மானாவாரி வேளாண்மை வளர்ச்சி திட்டம், இந்த ஆர்ஏடிபிங்கிற திட்டம், இந்த திட்டத்தில் வந்து வேளாண்மை துறையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்தெந்த பிளாக்குன்னு தேர்ந்தெடுத்துருவாங்க, அதாவது வட்டாரத்தை. அந்த வட்டாரத்தில் வந்து இந்த வருஷத்தில் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு வந்து வத்திராயிருப்பும் சிவகாசி வட்டம், இந்த 2 வட்டத்துலேயும் 50 ஹெக்டேருக்கு வந்து சேங்ஷன் ஆகிருக்கு. அதை கிளஸ்டர் அப்ரோச், அதாவது விவசாயிகளெல்லாம் பக்கத்தில் நிலம் இருக்கிற மாதிரி கிளஸ்டர் அப்ரோச்சில் கூட்டு கூடி அந்த விவசாயிகளுக்கு வந்து எங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக 50 ஹெக்டேருக்கு வந்து பழச்செடிகள் கொடுக்குறோம். இந்த பழச்செடிகளை வந்து மாவும் கொய்யாவும் தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த மாவும் கொய்யாவில் வந்து 30 ஹெக்டேரு, 20 ஹெக்டேர் கொய்யாவிலையும் தேர்ந்தெடுத்து 55 விவசாயிகளுக்கு மானியமாக வழங்கியிருக்கோம். அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து 25,000 ரூபா மானியம். அதில் வந்து 5,000 ரூபா வந்து செடிகளுக்கு, பழச்செடிகளுக்கு, அதாவது மானா 100 கன்று, கொய்யா கன்றுனா 275 கன்று ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்குறோம். இது இல்லாமல் ஊடு பயிராக வந்து தட்டைப்பயிர் 2000 ரூபாய்க்கு வந்து ஒருத்தில் 20 கிலோ தட்டைப்பயிர் கொடுக்குறோம். ஊடு பயிரில் சாகுபடி பண்ணால் அந்த இடத்துல வந்து நைட்ரஜன் சத்து கூடுதலாக கிடைக்கும், உபரி வருமானமும் கிடைக்குங்கிறத அதையும் பயன்படுத்துறதுக்காண்டி 20 கிலோ தட்டைப்பயிர் கொடுக்குறோம். இது இல்லாமல் இடுபொருளாக வந்து உரத்தை வந்து மீதி 15,000 ரூபாய்க்கு உரமாக வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த இது வந்து 55 விவசாயிகளுக்கு 50 ஹெக்டேருக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த திட்டம் போக
இது முக்கியமான திட்டங்கள். இது இல்லாமல் வந்து பேம்பு மிஷன், அதாவது நேஷனல் பேம்பு மிஷன், தேசிய மூங்கில் வளர்ச்சி திட்டம்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. இந்த திட்டத்தில் வந்து மொத்தத்துக்கே 1,09,000 தான் வந்திருக்கு. இந்த இதில் வந்து 5 ஹெக்டேர் வந்து பப்ளிக் லேண்ட்ஸ்னால் ஸ்கூல்ஸு, அரசு நிலங்கள், அரசு தோட்டங்கள், இல்லாட்டி எங்கள் பலப்பண்ணை, இல்லாட்டி யூனிவர்சிட்டி பண்ணை, இப்படி இதுக்கு வந்து பேம்பு அதாவது மூங்கிலை வந்து நடவு செஞ்சோம்னா அதில் வந்து அதில் மூங்கில் என்ன எதுக்கு நடவு செய்கிறோம்னா ஆக்சிஜனை வந்து நிறையா வந்து வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து. இது வந்து சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாக்கிறதுனால அதை செய்கிறதுக்காண்டி இந்த திட்டம் புதுசாக செய்கிறதுக்காண்டி விவசாயிகளுக்கு ஒரு 5 ஹெக்டேருக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கும். இது இல்லாமல் 2 அரசு தோட்டக்கலை பண்ணை செயல்படுது இந்த மாவட்டத்தில். ஒரு அரசு தோட்டக்கலை பண்ணை வந்து சிறுவிழுவத்தூர்லேருந்து மதுரை ரோட்டில் வந்து 5வது கிலோமீட்டர் வந்து அரசு தோட்டக்கலை பூவானிங்கிற பண்ணை வந்து 22 ஏக்கரில் வந்து செயல்படுது. இது இல்லாமல் சிறுவிழுவத்தூர் வந்து 6வது கிலோமீட்டரில் நத்தம், பிள்ளையார் நத்தம்ங்கிற ஊரில் வந்து அதுக்கு பக்கத்தில் மலை அடிவாரத்தில் ஒரு 100 ஏக்கர் நிலத்தில் வந்து அரசு தோட்டக்கலை பண்ணை செயல்படுது. இந்த 2 பண்ணையிலையும் பழச்செடிகளை உற்பத்தி பண்ணி நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு இந்த மாவட்டம் இல்லாமல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து செடிகளை சப்ளை பண்ணுறோம். மொத்தம் வந்து இந்த 2 பண்ணையிலையும் வந்து உற்பத்தி வந்து 18 லட்சத்துக்கு குறையாமல் வருஷமெல்லாம் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இந்த கிருஷ்ணங்கோயில் கொய்யாங்கிற லக்னோ 49 ரகம் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறத காட்டிலும் நம்ம மாவட்டத்தில் இருக்க அரசு தோட்டக்கலை பண்ணையில் பூவானியிலையும் சிறுவிழுவத்தூர்லையும் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குன்ட்டு திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து, பழனியிலிருந்து, ஆயக்குடியிலேருந்து வாங்கிட்டு போய் நட்டு அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு FPO, அதாவது ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனி மாதிரி ஆரம்பித்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த பண்ணையில் இருக்கிற செடிகளையும் நமது மாவட்டத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறை மூலமாக செயல்படுத்துகிற அனைத்து திட்டங்களையும் பெற்று விவசாயிகள் பயனடைமாறு தோட்டக்கலை துணை இயக்குனர் விருதுநகர் சார்பாக இந்த இதை வந்து சொல்லிக்கிறேன். மேலும் விவரம் பெற தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் பி. ராஜன் அவர்களை 09484683831 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 7/6/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன்வெளியும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மண்புழு உரம் தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் சேலம் மாவட்டம் பூக்கொட்டும் கிராம வேளாண்மையாளர் டி. கணேசன் அவர்கள் தரும் அனுபவ தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேர பகுதியில் கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனையில் ஜெர்பெரா. தொடரும் தகவல் நேரத்தில் இஃப்கோ வழங்கும் இலவச வாய்வழி செய்தி பற்றிய தகவல்களை அந்நிறுவனத்தின் தகவல் குழும செயல்பாட்டாளர் சந்திரலேகா அவர்கள் விளக்குகிறார். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விருதுநகர் மாவட்ட மாநில அக்மார் காய்வுக்கூட பணிகள் குறித்து மாநில அக்மார் காய்வுக்கூட வேதியியல் துறை வேளாண் அலுவலர் ஏ. ஐயப்பன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்வெளியும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.